வணக்கம் மக்களே. என்ன மக்களே, இன்னைக்கான எபிசோடு கொஞ்சம் நல்லா இருக்கும் போலயா? ஏன்னா இன்னைக்கான எபிசோட்ல பல இடங்கள்ல வீஜ்ஜ பாரு சேதனை கிட்ட கடுமையா மொக்க வாங்குறாங்க போல. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட்ல ஒப்பாரி நிறைய இருக்கும். ஒப்பாரி உள்ள இருக்கோ இல்லையோ, வெளியே கடுமையா இருக்கும். கண்டிப்பா பார்த்து ரசிக்கலாம். அந்த வகையில எல்லா ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. எல்லா ப்ரோமோலயுமே சேதனை ஒரு மாதிரி பார்வை போட்டு வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப 4வது கூட ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அந்த ப்ரோமோல சேதனை என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, வீட்டுக்குள்ள நிறைய குடும்பம் வந்துட்டு போயிருக்காங்க. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு பல இவங்களே வந்திருக்கலாம்னா யார சொல்லுவீங்க? இப்ப சில குடும்பத்துல அம்மா வந்திருப்பாங்க, அப்பா வந்திருப்பாங்க, ஒய்ஃப் வந்திருப்பாங்க, எல்லாம் பார்த்திருப்பீங்களா? அதை பார்க்கும்போது இவங்களுக்கு பல பேசாம அவங்களே வந்திருக்கலாம். இவங்க சூப்பர் பிளேயர் மாதிரி தர்றாங்களா, யார சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. என்கிட்ட கேட்டா நான் மொத்தமே 2 பேரை தான் சொல்லுவேன். ஒன்னு நம்ம அமித்துக்கான ஒய்ஃப், இன்னொன்னு திவ்யாக்கான அப்பா. ஏன்னா திவ்யாக்கான அப்பா பொறுத்தவரை ஒரு மாதிரி ஃபன்னு, ஒரு மாதிரி அந்த மனசை பிளாஸ்டா பேசிக்கிட்டே இருந்தாப்ல, டப 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 டபன்னு பேசிட்டே இருந்திருக்காப்ல. ஷோவை ஃபாலோ பண்ணியிருக்காப்ல, எப்படி பேசணும், என்ன மாதிரி அப்படி குத்தி காட்டி பேசணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நல்லா ஃபன் பண்ணாப்ல. அதே மாதிரி அமித்துக்கான ஒய்ஃபை பொறுத்தவரை பிளாஸ்ட். அவங்க வந்து பிளாஸ்ட். ஏன்னா அவங்க வந்து நம்மளை விட அந்த ஷோவை உத்து ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. நம்ம கவனிக்காத ஏகப்பட்ட கண்டென்ட் கூட வீட்டுக்குள்ள போய் பேசியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் வந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள எல்லாமே கொஞ்சம் மாத்தி தான் சொல்லுவாங்க. அந்த வகையில வீட்டுக்குள்ள எப்படி சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட்ல திவ்யாவுக்கு ரோஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன ப்ரோ சொல்ற, ரோஸ்டான்னு கேட்டீங்கன்னா எஸ் ப்ரோ. இன்னைக்கான எபிசோட்ல திவ்யாவுக்கு ரோஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் அந்த மார்க்கிங் மேட்டர்ல திவ்யாவை எழுப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, நீங்க பண்ணது தப்பு, சண்டை போடுங்க, பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனா இந்த மாதிரி மார்க் பண்ணக்கூடாது, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தாண்டி போயிட்டு இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு ஏதோ ரோஸ்ட் கொடுத்துருக்காங்க போல. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் நமக்கான வீடியோ 10 பேர் சஜஸ்ட் பண்ண. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த 4வது ப்ரோமோல உள்ள கண்டென்ட் பார்த்துடலாம். அப்ப 4வது ப்ரோமோல சேதனை கேட்கறது யாரு? இவங்களுக்கு பல இவங்களே வந்திருக்கலாம், ஆனா யாரா சொல்லிங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம சாண்ட்ரா எந்திரிச்சு வினோத்தோட ஒய்ஃபை சொல்றாங்க. வினோத்தோட ஒய்ஃப் வந்திருக்கலாம், அவங்க நிறைய விஷயங்களை சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க, நல்லா பேசினாங்க, அவங்களுக்கான ஸ்பீச்ல நல்ல கிளாரிட்டி இருந்துச்சுன்னு சொல்லி சாண்ட்ரா சொல்றாங்க. ஏன்கா அப்படியே வீட்டுக்குள்ள வந்தா மட்டும் அப்படியே அவங்க கூட சேர்ந்து கேம் ஆடிடுவியா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட கேமே கிடையாது. உனக்கான கேமே டிராமா, இல்லன்னா ஏத்தி விடுறது. இப்பவும் வீட்டுக்குள்ள அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க. நீ டைரக்டா சண்டைக்கு போக மாட்டேன். இப்போ என்ன டிராமா மட்டும் இல்ல, கத்தி ஒரு டிராமா போடுவாங்க. அந்த டிராமா மட்டும் இல்ல, மத்தபடி நல்லா உட்கார்ந்து சாம்பிராணி போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில என்னதான் யார வீட்டுக்குள்ள விட்டுருந்தாலுமே கண்டிப்பா 2 நாள்ல வன்மத்தை கக்கி அவங்கள வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல திருப்பிடுவீங்க. இதுல பாக்கியா வந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு வேற. சும்மா என்னத்தையும் உருட்டிட்டு இருக்க கூடாது, ஓகேவா? அடுத்து நம்ம சபரி எந்திரிச்சு பாருக்கான அம்மாவை சொல்றாப்ல. பாருக்கான அம்மா வந்திருக்கலாம், அவங்க சூப்பரா பேசினாங்க, பாருக்கு பதிலா அவங்க அம்மா வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. என்ன கேட்டா வாய்ப்பு இல்லைங்க. என்ன கேட்டா வாய்ப்பு இல்ல. பாருதான். பாரு வந்து என்னதான் சாணி உருட்ட மாதிரி கண்டென்ட் கொடுத்தாலும் கண்டென்ட் கொடுக்குறாங்கல்ல, ஏன்னா அதை நம்ம தவிர்த்து பேச முடியாது. பாரு இல்லைன்னா இந்த சீசனே நான் போய் செத்து மண்ணுக்குள்ள போயிருக்கோம். ஏதோ ஒரு வகையில இந்த சீசன் 9 தூக்கி நிறுத்துறது பாரு தான். ஆனா என்ன பாசிட்டிவ் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல, ஃபுல்லா நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஷோ ரன் பண்ணவங்ககிட்ட இதே மாதிரி நெகட்டிவ் இருக்கும், ஆனா நிறைய இடங்கள்ல பாசிட்டிவ் இருக்கும் பேசுற விஷயங்கள்ல. ஆனா பார்வை பொறுத்தவரைக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது. பாசிட்டிவ் அப்படிங்கறது என்கிட்ட எதிர்பார்க்காதீங்கப்பா, நான் ஃபுல் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா சுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில சபரி அவர்கள் பாருக்கான அம்மாவை சொல்றாப்ல. அடுத்த கனி எந்திரிச்சு அமித்துக்கான ஒய்ஃபை சொல்றாங்க. கனி மட்டும் தான் கொஞ்சம் கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றாங்க, மத்த எல்லாம் விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுல கனி வந்து அமித்துக்கான ஒய்ஃபை சொல்றாங்க. அவங்க ரொம்ப பாயிண்டா பேசினாங்க, நிறைய விஷயங்கள் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. என்ன கேட்டாலும் அதுதாங்க உண்மை. அமித்துக்கு பதிலா அமித்தோட ஒய்ஃபை உள்ள அனுப்பியிருந்தா எனக்கு தெரிஞ்சு பல இடங்கள்ல இறங்கி சண்டை செஞ்சிருப்பாங்க, பார்க்கவே நல்லா இருந்திருக்கும். ஆனா நம்ம சொல்ல முடியாது. இப்ப ஷோவை பார்த்துட்டு வந்து வீட்டுக்குள்ள நல்லா பேசுறாங்க, ஓகேவா? மேபி அவங்களே வீட்டுக்குள்ள விட்டு இருந்தா ஒரு 2 வாரம் 3 வாரத்துல கொஞ்சம் திணறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதை பத்தி உங்களுக்கான கருத்து, அவங்க உண்மையா உள்ள வந்திருந்தா அடிச்சு விளையாடி இருப்பாங்களா, இல்ல ப்ரோ அவங்களும் உள்ள வந்திருந்தா ஒரு 4-5 வாரங்கள்ல கொஞ்சம் திணறி இருப்பாங்கன்னு சொல்றீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. என்ன கேட்டா கொஞ்சம் ஓகேவா இருந்திருக்கும். அதனால சீசன் 10ல கொஞ்சம் யோசிச்சு பார்த்து உள்ள எடுத்து போடுங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போல்டா பேசினாங்க, உள்ளயுமே பாருகிட்ட போயிட்டு ஒரு மாதிரி ஃபன்னா ஒரு மாதிரி போல்டா பேசினாங்க. அண்ட் வாய்ஸ் ரொம்ப போல்டா இருக்கு. இந்த வீட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? வாய்ஸ் தான். வாய்ஸ் ரொம்ப போல்டா இருக்கணும். அப்பதான் வந்து எல்லாரும் சேர்ந்து கத்திட்டு இருக்கும்போது நீங்க ஒண்ணு பேசுனீங்கன்னா அது வெளியே டக்குன்னு துண்டா தெரியும். அதை விட்டுட்டு கிச்சுன்னு பேசுனீங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. அந்த வகையில அமித்துக்கான ஒய்ஃப் வாய்ஸ் ரொம்பவே போல்டா இருக்கு. அவங்க தாராளமா அந்த வீட்டுக்குள்ள வரலாம். அடுத்து நம்ம காம்பு மாமா இருந்துச்சு, சேம் அதே தான். அமித்துக்கான ஒய்ஃப் வந்திருக்கலாம், அவங்களுக்கான குழந்தைய வந்திருக்கலாம், அவங்க பொண்ணு வந்திருக்கலாம்னு சொல்றாப்ல. சொன்னோன்னே டக்கு நம்ம சேதனமே ஆமா அவங்க குழந்தை சூப்பரா பேசினாங்க, ரொம்ப கியூட்டா பேசினாங்க. அண்ட் வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சாங்களா, அது ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சத்தியமாங்க, அதை வந்து நான் ஒரு நல்ல பேரண்டிங்கா பாக்குறேன். நான் சூப்பரா வளர்த்துருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஓகேவா? நிறைய விஷயத்த ரொம்ப எடுத்து சொன்னாதான் அந்த பொண்ணுக்கு புரிய வரும். அப்படி இருக்கும்போது அவ்வளவு அழகா அவ்வளவு சூப்பரா அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வச்சு இவங்க பேர் இது,
இவங்க இந்த மாதிரி பண்றாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி பேர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு அவ்வளவு அழகா பேர்களை சொன்னாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலதான் சேதனை வந்து பார்வை பிடிச்சு போட்டு அடிக்கிறாப்ல. பாரு உங்களுக்கு என்ன பேர் சொன்னாங்க அப்படின்னு கேட்டோன்னே பாரு வந்து சார் பிளேஃபுல் பாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு உள்ள வராப்ல. அப்படியாமா பிளேஃபுல் பாருவா, வேற ஏதோ பேரும் சொன்ன மாதிரி இருந்து ஏதோ சீட்டிங் பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் கேட்டமா, வேற ஒண்ணு இல்ல, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு இல்லாம அதான் கேட்டமான்னு சொல்லிட்டு சேதனை ஒரு மாதிரி அடியை போட்டு போறாப்ல. அங்க உட்காந்து பாரு கதறுது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கண்டிப்பா இன்னைக்கு நைட் வந்து சேதனை பிடிச்சு போட்டு அடிப்பாங்க. எப்படி நீங்க எங்க பார்வை பார்த்து சீட்டிங் பாருன்னு சொல்லலாம், உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா சேதனை பிடிச்சு போட்டு அடிப்பாங்க. சொல்றது யாருன்னு பார்த்தா ஏதாவது ஃபேக் அக்கௌண்டா இருக்கும், இல்ல ஏதாவது பிஆர் அக்கௌண்டா இருக்கும், ஏதாவது தற்கூரியா இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா ஏதாவது தற்கூரியா இருக்கும். சிம்பிளா சொல்லிட்டா, இப்ப நிறைய பேர் வந்து இந்த ப்ரோமோல வர்றதை பார்த்துட்டு கண்டென்ட்ல வர்றதை பார்த்துட்டு பாருதான் அப்படின்னு இருக்காங்க. பாருதான் இல்லைன்னு சொல்ல, பாருதான் ஏதோ ஒரு வகையில கண்டென்ட் பார்வாதான் இருக்காங்க. அதுக்குன்னு கப்பு கொடுக்க மாட்டாங்க ராசா, புரிஞ்சுக்கோ ராசா. அதுக்குன்னா கப்பு உனக்கு கொடுக்க மாட்டாங்க. கப்புக்கு தேவை ஓட்டுகள். நீ ஓட்டுகள் வச்சிருந்தா மட்டும்தான் அந்த கப்பு பக்கத்துல போக முடியும். அப்படி இல்லையா, நீ கண்டென்ட் கொடுத்துருக்கியா, சரி ஓகேன்னு சொல்லி உன்னை கூட்டு போய் அந்த ஃபைனல் வரத்துக்கு வச்சு கடைசி வரத்தையும் உங்ககிட்ட கண்டென்ட் எடுத்து கழட்டி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதை முதல் புரிஞ்சுக்கோ. சீசன் 7ல மாயா கொடுக்காத கண்டென்ட்டாப்பா, சீசன் 7ல மாயா பண்ணாத சம்பவமாப்பா, அவ்வளவு விஷயங்களை பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி அவ்வளவு விஷயங்கள், ஓகேவா? அவ்வளவு சண்டையை போட்டு அவ்வளவு விஷயங்களை பண்ணி அவ்வளவு பெரிய குரூப்பை ஃபார்ம் பண்ணி ஒருத்தர் அட்டாக் பண்ணி எவ்வளவோ விஷயத்த பண்ணியிருக்காங்க. அவங்க கூட நின்று தைரியமா பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனா உங்க அக்கா சண்டை கூட போட மாட்டேங்குது. உங்க அக்கா சண்டை போட சொன்னா கத்துது, கதறுது, அப்புறம் சைட்ல போய் உட்காந்து ஒப்பாரி வைக்குது. அதுதானே பண்ணுது. நேத்து கூட அந்த அது பிறகு அந்த மார்க்கிங் மேட்டர்ல சண்டைலாம் போடல, இது கதறிச்சு நின்று எனக்கு பயமா அப்படின்னு கதறிச்ச தவிர அது சண்டைலாம் போடல. கதறி முடிச்சு அதுக்கப்புறம் தள்ளி போய் உட்காந்து ஒன்று பேசும், ஓகேவா? அது மட்டும் தான் அதுகிட்ட இருக்க கண்டென்ட். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட மாயாவையே ஸ்டேஜ் வரத்தை கொண்டு போய் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஸ்டேஜ் வரத்தி கொண்டு போய் ரன்னர் அப் கூட ஆக்கல, ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் கூட ஆக்கல, ஓகேவா? ஸ்டேஜ் விட்டு இறக்கி வெளியே அனுப்பி விட்டாங்க. அந்த வகையில உங்க அக்கா எல்லாம் எம்மாத்திரங்க. உங்க அக்கா கிட்ட அந்த அளவுக்கு ஓட்டுகள் கூட இல்லை. அந்த சீசன்ல மாயா 2வது இடத்துல இருந்தாங்க ஓட்டுகள்ல. இப்படி இருக்கும்போதே சேனல் அந்த மாதிரி வேலைகளை பாக்குறாங்கன்னா உங்க அக்கா அபிஷியல் ஓட்டிங்ல 4வது இடம், 3வது இடம், 5வது இடம் சொல்லி தவிட்டு இருக்காங்க. கஷ்டம் காய்ஸ், புரிஞ்சுக்கோங்க. ப்ரோமோல வராங்க, தம்ப்லைன்ல வராங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க காய்ஸ். இப்படி பார்க்க போனா லாஸ்ட் சீசன்ல சௌந்தர்யா எடுத்துக்கோங்க. 24/7 அந்த பொண்ணு வராததா, அந்த பொண்ணு எவ்வளவு இதுல வந்திருக்கு, அந்த பொண்ணு வராத ப்ரோமோவா, எவ்வளவு விஷயங்கள் வந்திருக்கு தெரியுமா? அந்த பொண்ணு போட்டோ இல்லாம ப்ரோமோ நிறைய வரவே வராது. முத்துக்குமரன் வந்து ப்ரோமோல வந்ததே கிடையாது. வாரத்துக்கு ஒரு ப்ரோமோல தான் முத்துக்குமரன் வருவாரு. அப்படி இருக்கும் முத்துக்குமரன் வின் பண்ணலையா? எல்லாமே ஓட்டுகள் பா. மக்கள் மனசுதான். மக்கள் மனசை பிடிச்சா மட்டும் தான் டைட்டில் கிடைக்கும். அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஆசையை வளர்த்துட்டு கடைசி நேரத்துல கஷ்டப்படாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சேதனை பார்வைப்பட்டு கலாய்க்கிறப்பல நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட்ல திவ்யாவுக்கு ரோஸ்ட் இருக்கதாவும் சொல்றாங்க. அது அந்த மார்க்கிங் மேட்டர்ல மார்க் பண்ணது தப்பு, இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, இது ரொம்ப பெரிய தப்பு, அது எப்படி நீங்க அப்படி பண்ணலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த மேட்டர் எடுத்து பேசுறாங்க போல. எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் பேச மாட்டாங்க போல. ஏன்னா 1 எபிசோட்ல வரல. நேத்துக்கான எபிசோட் பார்த்திருப்பீங்க. நேத்துக்கான எபிசோட்ல அந்த 1 எபிசோட்ல அந்த சீன் வரவே இல்லை, அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அதனால பெருசா அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. பட் அட்ரஸ் பண்ணுவாங்க, சின்னதா அட்ரஸ் பண்ணுவாங்க. அதை எடுத்து லைட்டா பேசுற மாதிரி பேசி டாஸ்க்னு வரும்போது ஏன் இப்படி சண்டை போடுறீங்க, ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க, ஏன் இப்படி வார்த்தைகளை விடுறீங்க, ஏன் இந்த பாடி லாங்குவேஜ் காமிக்கிறீங்க, அதெல்லாம் நல்லாவே இல்லை, பார்க்க கேவலமா இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு அடியை போட்டுட்டு போயிருவாப்ல. பெருசாலாம் ரோஸ்ட் இருக்காது ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு பெருசா ரோஸ்ட் இருக்காது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, ரோஸ்ட் கரெக்டா தப்பா? இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா ரோஸ்ட் கரெக்ட். ஆனா இதுக்கு முன்னாடி பாரு பல நேரங்கள்ல பண்ணியிருக்காங்க. அப்பவும் சேதனை ரோஸ்ட் கொடுத்துருக்கணும். அப்ப ரோஸ்ட் கொடுக்காம ஒரு மாதிரி பார்வை விட்டுட்டு நீ என்ன வேணா பண்ணு, எப்படி வேணா குப்பையை கிண்டு அப்படின்னு சொல்லிட்டு சாணி தட்ட விட்டுட்டு இந்த பக்கம் வந்து திடீர்னு கடைசி நேரத்துல திவ்யாவை அடிக்கும் போது எனக்கு அங்கதான் கொஞ்சம் என்னது இது அப்படின்னு மாதிரி தோணுது. பட் பரவாயில்ல, எல்லாமே சேனலுக்கான ஒரு பிளான் தானே. சேனல் வந்து பக்காவா பிளான் பண்ணி கண்டென்ட் கொடுக்குற நபரை ஒண்ணுமே பண்ணாம நீ என்ன வேணா பண்ணுன்னு சொல்லி விட்டு கண்டென்ட்டை கொடுக்க வச்சு இவ்வளவு தூரம் கூட்டு வந்து கடைசியில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வேலை பார்க்கலாம்.